மரகதம், என்ன உனக்கு இன்னும் தலைவலி சரியாவில்லையா? அம்மா குந்தாணி என்ன நடிப்பு நடிக்க. மரகதம், நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. என்ன, நான் ஆபீஸ்க்கு கிளம்புதேன். எங்க ஆபீஸ்க்கு கிளம்பிட்டீங்களா? நேரம் ஆயிட்டு. மணி 9 மணி ஆகுதுல்ல, நான் கிளம்புதேன். என்ன கொஞ்சம் தலைவலியா இருந்ததுனால ஒரு 10 நிமிஷம் படுத்துட்டேங்க. ஒரு அரை மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு ஒரு லெமன் சாதமாவது செஞ்சு தாரேன். இவ்வளவு நேரம் நல்லா நடிப்பு நடிச்சுக்கிட்டு படுத்து தூங்கி கிடந்தா. இப்போ என் மகன் ஆபீஸ்க்கு கிளம்புற நேரமா பார்த்து வேணும்னே இல்ல சொல்லுதா, ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, சாப்பாடு செஞ்சு தாரேன்னு. சரியான வேலை கள்ளி. ஏன் இவளுக்கு தெரியாதா மாப்பிள்ள 9 மணிக்கு வேலைக்கு கிளம்புவோம்னு? எல்லாம் தெரிஞ்சிருந்தும் வேணும்னே தலைவலிக்கேன்னு படுத்து தூங்கிக்கிட்டு நல்லா நடிப்பு நடிக்கல. இம்மா கொஞ்சம் பேசாம இருங்கம்மா. அவ காலையில எந்திரிக்கும் போதே தலைவலின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தா. நான் தான் எனக்கு மத்தியான சாப்பாடெல்லாம் ஒண்ணு செய்யாண்டாம், போய் படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுன்னு சொன்னேன். ஆமா, உன் பொண்டாட்டிய பத்தி ஒண்ணும் சொல்லிடப்படாது, உடனே வந்துருவியா? ஏம்மா இப்ப என்னத்துக்குமா தேவையில்லாததை பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவ தலைவலி அவளுக்கு தானே தெரியும். பாருல, உன் பொண்டாட்டி வேலை செய்யறதுக்கு மாச்சப்பட்டு கிடந்து நடிச்சுட்டு கிடக்காளாக்கும். நீ அதையெல்லாம் நம்பிட்டு கிடக்காத. ஏன் நீ வேலைக்கு போவேன்னு தெரியும்ல, நேர நேரத்துக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு அவளுக்கு தெரியாதா? ஏமா இவ்வளவு தூரம் பேசுனீங்கல்ல, என் மேல உங்களுக்கு அக்கறை இருக்குன்னு சொல்லுதேல்ல. அவ தான் தலைவலின்னு படுத்துட்டா. ஏன் நீங்க எனக்கு சாப்பாடு செஞ்சு தந்திருக்கலாம்ல? சின்ன பிள்ளையில இருந்து உன்னை இவ்வளவு தூரம் வளர்த்து உன்னை கட்டி விடுத்தது பத்தாதா? இன்னும் நான் கடந்து வேலை பார்த்துட்டு கிடக்கணுமா? நல்ல பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டா வந்துட்டாம்ல. ஏன் அவளுக்கு தலைவலிக்குன்னா எனக்கு கை கால் எல்லாம் வலி எடுக்காதா இந்த வயசான காலத்துல? அப்ப பேசாம இருங்கம்மா. அவரவர் வலி அவரவருக்கு தானே தெரியும். சும்மா அவ நடிக்க அப்படி இப்படின்லாம் அவ மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. தினமும் நான் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன். தினமும் எனக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு தரது அவதான். இன்னைக்கு ஒரு நாள் தலைவலின்னு சொன்னதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அதுக்கு போய் என்னமோ ஏதோன்னு பேசிக்கிட்டு இருக்குதியே. இவன் சரியில்லை. இவன் சரியா இருந்தா நான் இப்படி எல்லாம் பேச போறேன். மரகதம், எனக்கு மத்தியான சாப்பாடுலாம் ஒண்ணு செஞ்சு தரேன்டா. எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆகுதுன்னா கிளம்புதேன்னா நான் ஆபீஸ் கேண்டீன்ல இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டுக்கிடுதேன். சரிங்க. தலை ரொம்ப வலிக்கும், பேசாம ஆஸ்பத்திரிக்கு வேணா போயிட்டு வருவோமா? இல்லங்க வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தாலே சரியாயிருங்க. லேச தலைவலிக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லுதா, அங்க போய் அவ்வளவு ரூபாய் இவ்வளவு ரூபாய்னு செலவு பண்ணுதுக்கா? சரி, அப்ப கொஞ்ச நேரம் நீ படுத்து நல்ல ரெஸ்ட் எடு. மத்தியான சாப்பாடு வேலையெல்லாம் ஒண்ணும் செய்யாண்டா. என்ன மத்தியான சாப்பாடுலாம் ஒண்ணு செய்யாண்டா, நீ தூங்கி ரெஸ்ட் எடுன்னு சொல்லுதியே, அப்புறம் நான் எப்படில சாப்பிடுவேன்? உன் பொண்டாட்டிக்கு தலைவலினா நான் பட்னியா கிடக்கணுமா? ஏமா உங்களால உதவி பண்ண முடியலன்னா கொஞ்சம் பேசாம இருங்க. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும். பொண்டாட்டிய பத்தி ஒண்ணு சொன்னா 9ன்னு நம்ம கிட்ட திருப்பி சொல்லுவானே. இங்க பாரு மரகதம், நீ நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. மத்தியான சாப்பாடெல்லாம் ஒன்னும் செய்யாண்டாம், சரியா? நான் பக்கத்து சங்கரண்ணே ஹோட்டல்ல ரூபா கொடுத்துட்டு போறேன். சாப்பாடு 2 சாப்பாடு கொண்டு வந்து தருவான், வாங்கி சாப்பிடுங்க. என்ன? சரிங்க. என்னடி சரிங்க சொரிங்கன்னு சொல்லிட்டு கிடக்கா? ஏமா பேசாம இருங்க. இப்ப மரகதம் என்ன சொல்லிட்டேன்னு அவன் மேல கோவப்படுதிய? பின்ன என்னல, நல்லா படுத்து தூங்கி மத்தியான சோறு பொங்கண்டா கடையில இருந்து வாங்கி சாப்பிடு, நான் ரூபா கொடுத்துட்டு போறேன்னு சொல்லுறேன். அதுக்கு உன் பொண்டாட்டி சரி சொரின்னு சொல்லிட்டு கிடக்கா? ஆமா, சரின்னு தான் சொல்லுவா. பின்ன வேற என்ன சொல்லணும்? கிழவிக்கு வாய் காது வரைக்கும் நீளுது. நீ கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணி வைக்கிறது எல்லாத்தையும் உன் பொண்டாட்டி கடையிலேயே வாங்கி தின்னு அழிச்சிடலாம்னு பாத்துக்கிட்டு இருக்காளோ? கடையில வாங்கி சோறு திங்க போறலாம்ல, ஏன் கை கால் இல்லையே அவளுக்கு சோறு பொங்குறதுக்கு? ஏமா பேசாம இருங்க. அதான் அவளுக்கு தலைவலின்னு சொல்லிட்டு இருக்காள்ல. ஆமா, தலைவலியா? பெரிய தலைவலி. ஊர் உலகத்துல இவளை தவிர வேற யாருக்குமே தலைவலியே வந்தது கிடையாதுல்ல. உன் பொண்டாட்டி அதிசயமா தான் பேசுவா. ஏமா பேசாம இருங்க. தலைவலி அவங்க அவங்களுக்கு வந்தாதான் தெரியும். எங்களுக்கு தெரியும்ல, நாங்க எல்லாம் தலைவலி கை கால் வலி எல்லாம் பார்த்து வளராமே இருந்தோம். கஷ்டப்பட்டு நாங்க பிள்ளைய வளர்க்காமல இருந்தோம். தினமும் இப்படியே கடையில வாங்கி தின்னுட்டு கிடக்கோம் நாங்க. நீ என்ன சம்பாத்தியம் பண்ணி ரூபாயெல்லாம் கெட்டு கெட்டா வீட்டுல அடிக்க வச்சிருக்கா? இல்லன்னா அவன் அப்பா வீட்டுல இருந்து ரூபாயை கொண்டுட்டு வந்தாளா கடையில வாங்கி திங்கிறதுக்கு? இந்த மாமியார் கிழவிக்கு வாய பிச்சர்லாமான்னு எனக்கு வருது. இந்த மனுஷங்கிட்ட வச்சு அம்மைய குத்தம் சொல்லவும் முடியாது, அம்மைய ஏசவும் முடியாது. அப்புறம் நமக்குன்னு பேசின மனுஷன் அப்புறம் திருப்பி நம்ம மேலேல கோவப்படுவாரு. இங்க பாருமா, இப்ப உன்கிட்ட எனக்கு பேசிக்கிட்டு இருக்க வேண்டிய நேரம் இல்ல. எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புதேன். கிளம்பாம்ல, நான் என்ன உன புடிச்சா வச்சிருக்கேன்? ஆபீஸ்க்கு நேரத்தோட கிளம்ப வேண்டியதானே? பாத்தீங்களா உங்க அம்மா என்னமெல்லாம் பேசாங்கன்னு? இங்க பாரு மரகதம், நான் எங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் பேசிக்கிட்டேன். நீ அமைதியே இரு. சங்கரண்ண கடையில ரூபா கொடுத்துட்டு போறேன். மத்தியானம் 2 சாப்பாடு கொண்டு வந்து தருவாங்க. என்ன, வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடு. ஒண்ணும் தேவையில்லை, எனக்கு சோறு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். அவ வேண்டாம்னா கிடப்பா. வீட்ல ஒரு சட்டி பழைய கஞ்சி கிடக்கு, அதை நாங்க குடிச்சு விடுதோம். நீ வேலைக்கு கிளம்பு. என்னல முடிச்சுக்கிட்டு நிக்க? நம்ம வீட்ல பணம் என்ன மரத்திலே காய்ச்சிட்டு கிடக்கு? ஒவ்வொரு ரூபாயா பிச்சு கொண்டு போய் கடையில போய் வாங்கி திங்கிறதுக்கு? நீ கிளம்பு. ஒரு சட்டி கஞ்சி கிடக்கல, நாங்க குடிச்சு விடுதோம். நீ வேலைக்கு கிளம்பு. நீ ஆபீஸ்ல மத்தியான கேண்டீன்ல சோத்து தின்னுட்டு வா. என்ன? சரிம்மா, நான் கிளம்புதேன். சரி மரகதம், நான் ஆபீஸ்க்கு கிளம்புது. என்ன? சரிங்க, போயிட்டு வாங்க. சொப்பா, மாமியார் மருமகள் கடையில மாட்டிக்கிட்டு நாம தான் முழிக்க வேண்டியதா இருக்கு. நிக்கியா பாரு குந்தாணி, இவெல்லாம் மத்தியானம் கஞ்சி குடிக்க மாட்டாளோ? அவ அம்மா வீட்ல அப்படியே மகாராணி மாதிரி இருந்தாளாக்கும். தினமும் பிரியாணி தின்னா இப்படி உடம்ப பெருத்து வச்சிருக்காளோ? கிழவிக்கு வாய அம்மி கல்ல வச்சு இடி இடின்னு இடிச்சிடலாம் போல எனக்கு வருது.
எவ்வளவு திமிர்ந்த கிழவிக்கு வாய்க்குள்ளேயே நல்ல பேச மட்டும் செய்தாவல்ல. சரி தலைவலின்னு சொல்லுதாள்ல, ஒரு நாளாவது நம்ம சோத்த பங்கி கொஞ்சம் ஒரு ரசத்தையாவது வச்சு கொடுப்போம்னு ஒரு நினைப்பு இருக்கா? இவங்க மகனா மட்டும் அப்படியே தங்கத்தட்டுல வச்சு தாங்குவாவோ. நம்மள தங்கத்தட்டெல்லாம் ஒண்ணும் தாங்காண்டா, உதவி செய்யாட்டெல்லாம் ஓத்திரம் பண்ணாம இருக்கலாம்ல. அந்த மனுஷன் என் மேல கொஞ்சம் அக்கறையே பேசிட்டா இவளுக்கு பொறுக்காத, அப்படியே வயிற்றுச்சல்ல கிளம்பிடுவாவள. சே, என்ன வாழ்க்கை தானே தெரியலப்பா. வீட்டுல உள்ள மத்த எல்லாருக்கும் லேசா உடம்பு சரியில்லைனா கூட நாம தான் காப்பியை வச்சு கொடுக்கணும், வெந்நியை வச்சு கொடுக்கணும், கடையில போய் பன்னு கின்னு வாங்கி கொண்டு கொடுக்கணும், ஹார்லிக்ஸ் ஆத்தி கொடுக்கணும், கஞ்சி வச்சு கொடுக்கணும். ஆனா நமக்கு ஒரு நாள் லேசா தலைவலின்னு படுத்துட்டா ஒரு மடக்கு தண்ணி தர்றதுக்கு கூட ஆளு கிடையாது. 10 நிமிஷம் நிம்மதியா படுத்து எந்திரிக்கவும் விட மாட்டாவம்மா. சே, கிழவி என்னைக்காவது தலைவலி கை கால் வலின்னு படுக்கட்டும், நல்ல கொதிக்க தண்ணிய பக்கெட்ல வச்சு தலையில ஊத்தி விடுவேன். சின்ன பொண்ணு எதுக்கு ஃபோன் பண்ணுதா? சரி என்னன்னு கேப்போம். ஹலோ, சொல்லு சின்ன பொண்ணு. ஆமா வீட்ல தான் இருக்கேன். அப்படியா? சரி சரி, நான் ஒரு 5 நிமிஷத்துல வாரேன். சரி போனை வைக்கேன். ஐயோ, இப்ப வேற வெளியே போகணுமே. இந்த கிழவி வாசல்லே உட்கார்ந்துருக்குமே. மாப்பிள்ளை கிட்ட தலைவலிக்குன்னு சொல்லிட்டு கிடந்தா இப்ப வெளியில போறான்னு சொல்லுவாங்கள. என்ன பார்த்து சொல்லிட்டு போட்டோம். நினைச்ச மாதிரியே கிளவி சோபால உட்கார்ந்துருக்க. என்னமோ நினைச்சிட்டு போட்டோம், நம்ம கிளம்புவோம். என்னமோ தலைவலிக்கு கை வலிக்கு கால் வலிக்கு என் மவங்கிட்ட அந்த நடிப்பு நடிச்சா இப்ப அளவோல தங்க தேர் கணக்க நடந்துலாம் போயிட்டு இருக்க. அது குழுவுக்கு பணம் கட்ட சொல்லி போன் பண்ணி சொன்னாவோ, அதான் போறேன். ஆமா, இத ஒண்ண சாக்கா சொல்லிக்கிட்டு போய் வீடு விடா போய் பாடி பேசிக்கிட்டு வா. இங்க பாருங்க தே, சும்மா தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு வேலை இல்லனா போய் படுத்து தூங்குங்க, என்ன எதுவும் சொல்லாதீங்க. ஆமா, இவ பெரிய மகாராணி, இவள ஒண்ணுமே சொல்லக்கூடாது. என் மவங்கிட்ட என்ன ஆகாத நடிப்பு நடிச்சா தலைவலிக்கு எனக்கு அப்படி இருக்கு இப்படி வருது, ரெஸ்ட் எடுக்கணும், கடையில ரூபா கொடுத்து சோறு வாங்கி தாரும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிடந்திய. என் மவன் வேலைக்கு இந்த பக்கமா கிளம்பணும்னா இந்த பக்கமா பாடு பேசுறதுக்கு கிளம்பிட்டியே. இங்க பாருங்க தே, அதான் சொல்லுதம்ல, நான் ஒண்ணு பாடு பேசுறதுக்கு போல, குழுவுக்கு பணம் அடைக்கணும்ல, அதுக்கு தான் போறேன். ஆமா, இது ஒரு சாக்கு போக்கு. இவங்க கிட்ட எல்லாம் என்ன சொன்னாலும் புரியாது. நாம பேசாம கிளம்புவோம். போயிட்டால நடிப்புக்காரி, போய் பாடு பேசிட்டு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்து சேர போறாளோ. சின்ன பொண்ணு, என்னக்கா நீங்க இன்னைக்கு குழு உண்டுன்னு தெரியுங்களா? தெரியும் சின்ன பொண்ணு, காலையில இருந்து ஒரே தலைவலி பத்துக்க. ஆமா, குழுவுக்கு இன்னைக்கு யாருமே வரலையா? நீங்க வேறக்கா, நீங்க வந்ததுதான் இன்னைக்கு லேட்டு. குழுவெல்லாம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சாச்சு. மேடம் கூட ரூபாயெல்லாம் கலெக்ஷன் பண்ணிட்டு கிளம்பிட்டாவோ. உங்களை இன்னும் ஆளை காணலையேன்னு தாங்க உங்களுக்கு போன் பண்ணி சொன்னேன். மேடம் உங்களை அடுத்த வாரம் சேர்ந்து ரூபாயை கட்ட சொன்னாவக்கா. சரி சின்ன பொண்ணு, நானே இந்த வாரம் ரூபா கேட்டவொன்னு அடுத்த வாரம் சேர்ந்து தரேன்னு சொல்லலாம்னு தான் இருந்தேன். பரவாயில்ல. சரிக்கா, நின்னுகிட்டே இருக்குதே உட்காருங்க. இக்க தலைவலிக்குன்னு சொன்னியால, மெடிக்கல்ல போய் ஏதாவது மாத்திரை வாங்கிட்டு வரட்டுமாக்கா? வேண்டாம் சின்ன பொண்ணு, மாத்திரையை போட்டு ஒரு கப்பு காப்பியை குடிச்சிட்டு தான் வந்தேன். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. மத்தியானத்துக்கு சோறு தான் பொங்கல, கொஞ்சம் போல பழைய கஞ்சி கிடக்கு, அதை தான் குடிக்கணும். ஏக்கா, உங்களுக்கு தலைவலி வந்துச்சுன்னா பழைய கஞ்செல்லாம் குடிக்க மாட்டேன்னு சொல்லுவே இல்ல? என் மாப்பிள்ள வேலைக்கு கிளம்புறதுக்குள்ள என் மாமியார் ஒரு வழி ஆக்கிட்டாவோ. எனக்கு தலைவலின்னு சொன்ன பத்தியா, ஒரு 10 நிமிஷம் படுத்துட்டேன், அதுக்கு என்ன கண்ணு வருத்து வந்துட்டாவோ. ஏக்கா, வர உங்க மாமியார் சரியே இல்ல. ஒரு நேரம் சோறு பொங்காததுக்கே இந்த வருத்து வந்திருக்காவல. நீங்க ஒரு வாரம் போல உங்க அம்மா வீட்டுக்கு போயிருங்கக்கா, அப்ப என்ன பண்ணுதாவோன்னு பாக்கலாம். நாம இருக்கும்போது அந்த பேச்செல்லாம், நான் ஊருக்கு கிளம்பிட்டேன்னு வச்சுக்க, நல்லா வக்கனையா சோறு பொங்கி திம்பாவோ. மருமா ஊருக்கு போயிட்டேன்னா அப்படியே சோறு பொங்கி திங்காம பட்னியாவ கிடப்பாவோ. நான் வீட்டுல இருக்கும்போது என் மாமியார் ஒரு கப்பை கூட எடுத்து வைக்க மாட்டாவோ. ஆனா நான் ஊருக்கு மட்டும் கிளம்பிட்டேன்னு வச்சுக்கேன், அங்க பிரியாணி என்ன, மீன் குழம்பு என்ன, நண்டு குழம்பு என்ன, எல்லா வேலையும் அப்ப முடியும் எங்க மாமியாருக்கு. இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காக கேட்கறதுக்கு யாரும் இல்லன்னு நினைச்சிட்டாவள உங்க மாமியாரு? என்ன சின்ன பண்ணு, யார் வந்து கேட்டு என்ன போகுது? என் மாப்பிள்ளையே எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசினா என் மாப்பிள்ளையும் ஏசதான் செய்தாவோ. அதையும் பாத்துருவோம். சின்ன பண்ணு, எங்க கிளம்பிட்ட? உட்காரு. வாங்கக்கா, உங்களுக்காக கேட்கறதுக்கு நான் இருக்கேன். வேண்டாம் சின்ன பண்ணு, பேசாம இரு. எங்க மாமியார பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே. உம்மா வீணா அவங்க கிட்ட போய் பிரச்சனை ஒண்ணும் பண்ணாண்டா, என்னமா பண்ணிட்டு போயிட்டோம். பேசாம என் கூட வாங்கக்கா, இன்னைக்கு உங்க மாமியார நானான்னு பாத்துருவோம். சின்ன பண்ணு சொன்ன கேளு. இப்ப நான் சொல்றது கேளுங்க, வாங்க என் கூட. என் மருமவ சரியான ஆளுதான். நேத்து வச்ச மீன் குழம்ப ஒரு கிண்ணத்துல வச்சு ஒளிச்சுல வச்சிருக்கா. அவ மட்டும் திங்கிறதுக்குன்னு நமக்கு மத்தியானத்துக்கு பழைய கஞ்சி தந்துக்கிட்டு அவ மட்டும் ஒத்தேல மீன் குழம்பையும் பொரிச்ச மீனையும் திங்கலாம்னு ஒளிச்சுல வச்சிருக்கா. நான் யாரு? அவ மருமவனா? நான் மாமியாரு. அவ ஒளிச்சு வச்சிருந்த குழம்பையும் பொரிச்ச மீனையும் கண்டுபிடிச்சிட்டோம்ல. நீ பழைய கஞ்ச குடிட்டி, நான் நல்ல ருசியா மீன் குழம்பையும் பொரிச்ச மீனையும் திங்க போறேன். என்ன ருசியா இருக்கு. என்னாச்சுக்கா? சின்ன பொண்ணு, எனக்கு தலைவலி வந்தா பழைய கஞ்ச குடிச்சா மறுபடியும் தலைவலி வரும்னு உனக்கே தெரியும்ல. ஆமாக்கா, நீங்க அதத்தானே என்கிட்ட சொல்லுவீங்க. அதுக்கு தான் சின்ன பொண்ணு காலையிலேயே சுசீலாக்கா கிட்ட கொஞ்சம் போல மீன் குழம்பு தாங்கக்கான்னு கேட்டேன். அந்த அக்கா ஒரு கிண்ணத்துல மீன் குழம்பும் ஒரு பொரிச்ச மீன் துண்டையும் தந்தாவ பத்துக்க. மத்தியானம் எடுத்து சாப்பிடலாம்னு அடுக்கலையில ஒரு ஓரமா வச்சுட்டு வந்தேன். இப்ப அங்க பாரு, எங்க மாமியார் அந்த குழம்பையும் ஊத்தி பொரிச்ச மீனையும் வச்சு தின்னுகிட்டு இருக்காவோ.
சோறு திங்கும் போது வாய் வடசேரி வரைக்கும் போகுதே. வீட்ல எனக்குன்னு ஒரு பொருளை வைக்க முடியுதா சின்ன பொண்ணு? எனக்கு என்ன வருத்தமா இருக்கு தெரியுமா? ஏக்கா இதுக்கெல்லாம் போட்டு வருத்தப்படாதீங்க. எங்க வீட்டுல ரசமும் வெண்டைக்காய் பொரியலும் வச்சிருக்காங்க, வாங்க தாரேன். அது இல்ல சின்ன பொண்ணு, மாத்திரை தின்னதுனால கொஞ்சம் வாய்க்கு ருசியா மீன் குழம்பு திங்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள எங்க மாமியார் போட்டு வச்சு நல்லா தின்னு திங்காவல. கொஞ்சமாவது அவங்களுக்கு மனசாட்சி இருக்கா? காலையில என்ன போட்டு என்ன காடி யாசினா தெரியுமா? இப்ப நான் வாங்கி வச்சிருக்க குழம்ப மட்டும் நல்லா ஊத்தி திம்பாவளோ. ஏக்கா நீங்க கவலையே படாதீங்க, இப்ப பாருங்க கூத்த. ஐயோ சொர்ணக்கிளி பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் வளர்ந்தவளா? உனக்கு தெரியலையா சோறு தின்னுட்டு இருக்கேன்? ஆஹா, அதே குழம்பு, அதே பொரிச்ச மீன் துண்டு. என்னடா என் தட்டையே ஊத்தி ஊத்தி பாத்துட்டு கிடக்க? நான் சோறு திங்கேண்டமா எனக்கு வயித்து வலிக்குதுடா. சொர்ணக்கிளி பாட்டி நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் இப்ப உங்களுக்கு வயித்தாலதான் போக போகுது. ஏன் பிடி? எனக்கு வயித்தால போகுது. பாட்டி நேத்துக்கு மரகதக்கா எங்க வீட்டுல வந்து ஒரே எலி தொல்லையா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவோ. நான் அதுக்கு தான் இந்த மீன் குழம்புல கொஞ்சம் போல எலி மருந்த கலக்கி அந்த அக்கா கையில கொடுத்து விட்டுருந்தேன். இந்த மீனையே நான் எலி மருந்த கலக்கி தான் பொரிச்சு கொடுத்து அனுப்புனேன். ஆமா பாட்டி, எலிக்கு வச்சிருந்த பொரியல இப்ப நீங்க மாட்டிருவிய போலுக்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ரெண்டு உருண்டை சேர்த்து தின்னுபிட்டேனே. ஐயோ வயித்தால போயிர போதா இல்லனா நான் தான் ஒரேடியா போயிர போறேனோ தெரியலையே. எப்படிக்கா என் வேலை? உங்க மாமியாரு நல்லா தரைய தொடச்சுக்கிட்டு கிடக்காவ பாருங்க. தொண்டையில கைய விட்டு எடுத்தா கூட தின்ன சோறெல்லாம் வெளிய வர மாட்டேங்க. காலையிலேயே என்கிட்ட சண்டைக்கு என்ன வறுத்து வந்தாவோ. எனக்குன்னு ஒரு கிண்ணத்துல வாங்கி வச்சிருந்த குழம்ப கூட விட்டு வைக்காம திங்கலாம்னு நினைச்சிட்டு கிடந்தாவோ. நல்ல வாந்தி எடுங்க. ஐயோ குடல போட்டு பெரட்டத பார்த்தா சிறுகுடல பெருகுடல் எல்லாம் வெளிய வந்துரும் போல இருக்கு. சொர்ணக்கிளி பாட்டி நில்லுங்க, ஓடாதீங்க. இவ சொன்னா நான் நிக்கணுமாக்கோ? நான் சொர்ணக்கிளிடி ஓடவும் செய்வேன் பறந்து போவேன். ஏ பாட்டி கொஞ்சம் நில்லுங்க, இல்லனா மெதுவா தான் ஓடுங்களாம். இடி வளர்ந்தவள என்ன யாருன்னு நினைச்ச? நான் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போதே ஓட்ட பந்தயத்துல முதல் பரிசு வாங்கினவளாக்கும். என்னது சொர்ணக்கிளி பாட்டி பள்ளிக்கூடம் படிக்கும் போதே ஓட்ட பந்தயத்துல முதல் பரிசு வாங்கினவங்களா? அதான் இந்த ஓட்ட ஓடுதாவோ. ஏ பாட்டி நில்லுங்க, என்னால ஓட கழியல. சிறுத்தை சிக்காதடி, நான் சொர்ணக்கிளி உன்கிட்ட சிக்கவே மாட்டேன். வீணா என்ன மாட்டி விட்டுக்கிட்டு பேச்ச பாடுற அந்த கிழவிக்கு. ஏ பாட்டி நில்லுங்க. ஓட்டி சிக்க மாட்டாடி இந்த சொர்ணக்கிளி. போங்க போங்க, எங்க ஓடுனாலும் கடைசியில உங்க வீட்டுக்கு தானே போய் சேருவிய. நான் வாரேன் பின்னாடியே. எப்பா ஒரு வழியே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சாச்சு. மாமியார் கிளவி வீட்டுல இருக்கவோன்னு தான் பேரு. கூட மாட ஏதாவது ஒரு வேலையாவது செஞ்சு தாராவளா? எல்லா வேலையும் நாம தான் இழுத்து போட்டு செய்ய வேண்டியதா இருக்கு. என்ன செய்ய? வீட்டுல இருந்து அப்பதே கிளம்பி போனாவோ, எங்கதான் போனாவோன்னு தெரியல. மாமியார் வீட்டுல ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கன்னு கேட்டா மட்டும் எனக்கு கை வலிக்கு கால் வலிக்கு அப்படி இப்படின்னு சொல்லுவாவோ. ஆனா மணிக்கூர் கணக்கா ஒவ்வொரு வீடு வீடா போய் பாடு பேசுறதுக்கு மட்டும் போவாவோ. அப்பெல்லாம் கை காலெல்லாம் வலிக்காது. யார குத்தம் சொல்லி என்னத்துக்கு? நம்ம வேலையை நம்ம செஞ்சுதானே ஆகணும். பின்னாடியே ஓடி வராங்க, அப்புறம் கல்லு தட்டி கீழே விழுந்துருவ. ஆஹா எங்க மாமியார் குரல் மாதிரி இருக்கு. எத்தனை நேரம் சொல்லுங்க நில்லுங்க நில்லுங்கன்னு? ஆமா எங்க மாமியாரே தான். ஆமா என்னத்துக்கு இப்படி ஓடி வரவ ரெண்டு பேரும்? ஏ சொர்ணக்கிளி பாட்டி நில்லுங்க. ஏ சின்ன பண்ண என்னாச்சு? எதுக்கு இப்படி ரெண்டு பேரும் ஓடுதிய? ஏக்கா உங்க மாமியார முதல்ல பிடிக்கக்கா சொல்லுதே. இது எங்க ஓடுதிய? நில்லுங்க. என்னடி ஆளாளுக்கு என்ன போட்டு சத்தம் போட்டு நடக்குதியா? நிம்மதியா ஒரு மனுஷன் தெருவுல போக முடியல. எவ்வளவு நேரமா நில்லுங்க பாட்டின்னு பின்னாடியே ஓடியே வரேன். அப்படியே சிட்டாட்ட பறந்து வாரிய. அதான் சொன்னம்லடி சிறுத்தை சிக்காதுன்னு. சின்ன பண்ண என்னாச்சுன்னு இப்பயாவது சொல்லு. எதுக்கு என் மாமியார் நீங்களும் ஓடியே வாரிய? ஏக்கா எனக்கு வர கோவத்துக்கு சொர்ணக்கிளிக்கு ரெக்கைய உடைச்சிரலாமான்னு வருதுக்கா. யா சின்ன பண்ண என்னாச்சு? என் மாமியார் உன்கிட்ட என்ன பிரச்சனை பண்ணுனாவோ? எடி நான் என்கிட்ட உன்கிட்ட பிரச்சனை பண்ணனே? சொர்ணக்கிளி பாட்டி கோவத்தை கிளப்பாதே சொல்லிவிட்டேன். எவ்வளவு நேரமா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன பிரச்சனைன்னு சொல்லு சின்ன பண்ணு. ஏக்கா பக்கத்து தெரு கோசல பாட்டி வீட்டுல கோசல பாட்டியும் உங்க மாமியாரும் உட்கார்ந்து பாடு பேசிட்டு இருந்தா பாத்துக்கிடுங்க. சரி அது எப்பவும் நடக்கப்பட்டது தானே, அதுக்கு என்ன? நானும் கோசல பாட்டி வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருந்தேன்க்கா. அந்த பாட்டி எனக்கு கை காலெல்லாம் குத்து எடுக்குமோ, கொஞ்சம் போல சுடு தண்ணி இந்த அடுப்புல கொஞ்சம் போட்டுதாமோன்னு என்கிட்ட கேட்டவக்கா. சரி வயசானவங்களாச்சே, நமக்கு வேற இலகின மனசு, உதவின்னு கேட்டுட்டாவன்னா நம்ம செய்யாமலா இருப்போம். உடனே அவங்க வீட்டு வாசல்ல கிடந்த ஒரு சின்ன அடுப்புல ஒரு பானையை வச்சு வெண்ணி போட்டிருந்தாங்கா. சரி அதுக்கு இப்ப என்ன பிரச்சனை ஆயிப்போச்சு? பிரச்சனையே இனிமேல் தான்க்கா. கோசல பாட்டி என்கிட்ட அந்த வெண்ணி சூடாயிட்டான்னு பாருமோன்னு என்கிட்ட சொன்னவக்கா. நானும் சரி வெண்ணி சூடாயிட்டா இல்லையான்னு போய் பாப்பமேன்னு போறதுக்குள்ள உங்க மாமியார் இருக்கவள்ளக்கா. உங்க மாமியாரு என் மாமியார் என்ன பண்ணல சின்ன பண்ணு? உங்க மாமியாரு அந்த பானையை தூக்கி கோசல பாட்டி தலையிலேயே அவ்வளவு தண்ணியை ஊத்திட்டு வந்துட்டவக்கா. ஐயோ என்னது சின்ன பண்ணு? கோசல பாட்டிக்கு தலை வெந்து போயிருக்குமா? ஆமா அந்த பாட்டிக்கு தலை மட்டும் வெந்து போயிருந்தே இந்நேரம் உன் மாமியாரு காளியை தின்னுட்டு கம்பி அண்ணிட்டு இருந்திருப்பாவோ.
என்ன சொல்லுதா சின்ன பொண்ணு? நல்ல வேலைக்கா, அந்த தண்ணி சூடாகவே இல்ல, லேசா வெது வெதுன்னு இருந்துச்சு. அதனாலதான் உன் மாமியாரு தப்பிச்சாவோ. வீட்ல இருந்து ஒரு உதவி பண்ணி தாங்கன்னு சொன்னா கை வலிக்கு கால் வலிக்குன்னு ஓடியே போயிருவாவோ. இப்ப அடுத்த வீட்ல பிரச்சனை இழுத்துக்கிட்டு வந்து நிக்காவோ. பிரச்சனை உங்க மாமியாருக்கு இல்லக்கா, எனக்கு தான். கோசல பாட்டி நினைச்சுக்கிட்டாவோ நான் தான் இவங்க கிட்ட சொல்லி அந்த பானையில் உள்ள தண்ணி அவங்க தலையில ஊத்த சொன்னேன்னு. பண்றது பூரா தேவையில்லாத வேலை. வீடு வீடா போய் கதை பேசிக்கிட்டு ஒவ்வொரு வீட்லயா பிரச்சனையை இழுத்துக்கிட்டு வர்றது. கடைசியில எல்லாரும் என்கிட்ட வந்து சத்தம் போட்டு நிப்பாவோ. இப்ப பாருங்க, சின்ன பொண்ணு என்கிட்ட தான வந்து சொல்லிட்டு கிடக்கா. இங்க பாருடி, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. நானும் கோசலையும் ரொம்ப வருஷத்து ஃப்ரெண்ட். நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பழகிடுவோம். உனக்கு என்ன? ஆமா, ஃப்ரெண்டு தானே, பெரிய ஃப்ரெண்டு. உங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் நான் சொல்லுதேன், நாளைக்கு பாடு பேச வருவியல்ல, ஒரு பெரிய பாடம் நிறைய கொதிக்க கொதிக்க வெந்நிய வச்சு உங்க தலையில ஊத்த சொல்லி. போட்டியங்க தூர பெரிய இவ பேச வந்துட்டா. ஏக்கா, உங்க முகத்துக்காக தான் நான் அந்த கிழவியை சும்மா விடுவேன். இல்லன்னு வச்சுக்கிடுங்க, தெருவிலே போட்டு 4 மிதிச்சு புரட்டி எடுத்துருப்பேன். அவங்க எல்லா வேண்டாத வேலையும் பண்ணிக்கிட்டு என்ன எல்லார்கிட்டையும் மாட்டி விட்டுக்கிட்டே இருக்காவோ. சொன்ன கிழவி பாட்டி, இதோட நிப்பாட்டிக்கிடுங்க உங்க வேலைய. எனக்கு தெரியும் மடி, போ போய் வீட்ல சோறு பொங்க வேலைய பாரு. நீங்க ஒண்ணும் எனக்கு சொல்லி தரேன்டா, என் வீட்ல என்ன வேலை பார்க்கணும்னு எனக்கு தெரியும். ஆமா, அப்படியே வீட்ல எல்லா வேலையும் பார்த்து ரெண்டாக்கிட்டா. என்கிட்ட வந்து சொல்லுதா. போட்டியங்க. ஏக்கா, எனக்கு பயங்கரமா கோபம் வருதுக்கா. வந்துட்டா என்ன பத்தி குத்தம் சொல்லதுக்கு. ஏன் சொன்ன கிழவி, உங்க மருமகளுக்கு பதிலா நானே உங்களுக்கு பாயாசத்தை போட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சிருவேன் பாத்துருங்க. எவ்வளவு திமிரு பத்தியாக்கா உங்க மாமியாருக்கு. எல்லாரையும் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் மாட்டி மாட்டி விடுதாவோ. என்ன செய்ய சின்ன பொண்ணு, நானும் எவ்வளவு நாளோ சொல்லி பார்த்துட்டேன் வீட்டுல பேசாம இருங்கன்னு. கேட்காவளா? ஒவ்வொரு வீடு வீடா போய் பாடு பேசி எல்லார் வீட்லயும் பிரச்சனை தான் இழுத்து கொண்டு விடுதாவோ. ஏக்கா, அந்த அண்ணன் கிட்ட கொஞ்சம் சொல்லி வைங்க. இல்லன்னு வச்சுடுங்க, இந்த கிழவி எல்லார்கிட்டயும் அடி வாங்கிட்டு தான் வருவாவோ. சரி சின்ன பொண்ணு, நான் சொல்லிக்கிட்டு, நீ டென்ஷன் ஆகாத. ஏக்கா, இப்பவும் சொல்லுவேன், உங்க முகத்துக்காக தான் உங்க மாமியாரை விட்டுட்டு போறேன். இல்லன்னு வச்சுக்கிடுங்க, எனக்கு வர கோபத்துக்கு இந்நேரம் என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியாது. சரி விடு, அவங்கள நான் பாத்துக்கிட்டேன், நீ போயிட்டு வா. இன்னைக்கு என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டியா, இனி என்னைக்காவது ஒரு நாளாவது என்கிட்ட மாட்டாமலா இருக்க போறியா? அன்னைக்கு பாத்துக்கிட்டே உங்களை. சோ கடவுளே, எங்க மாமியார் என்னத்த நான் சொல்ல. சாயங்காலம் 4 மணிக்கு டாவ போகுது. வீட்டுல ஒரு பெரிய மனுஷி இருக்காள, அவளுக்கு ஒரு கப்பு காப்பியை சூடா போட்டு கொடுப்போம். ஒரு 4-5 வடையோ இல்ல பச்சையோ சுட்டு கொடுப்போம். ஏதாவது கொஞ்சமாவது அக்கறை இருக்கா இவளுக்கு? மாமியாருன்னு என்ன மதிச்சால அவளுக்கு என் மேல அக்கறை இருக்கும்? என்னமோ காலையில இருந்து வீட்டை தலைகீழ அப்படியே குப்புற கவுத்துற மாதிரி வீட்டு வேலையெல்லாம் பார்த்தேன். சோற பொங்கலே, கறிய வச்சேன், குழம்பு வச்சேன்னு ஒவ்வொரு வேலையா செஞ்சேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. ஊர் உலகத்துல வீட்டுல எவ்வளவுமே சோறு பொங்கல இல்ல, வீட்டு வேலையெல்லாம் யாருமே பார்க்கல இல்ல, இவ மட்டும் அதிசயமா பாத்துட்டு இருக்கா. நானும் இவ்வளவு நேரமா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கனே, ஒரு அணக்கமாவது இருக்கான்னு பாரு. நல்லா கொரட்டை விட்டுட்டு தூங்கிட்டு கிடப்பா. அவளுக்கு என்ன? மாமியார மதிச்சால மாமியார் மேல ஒரு பயம் இருக்கும். நானே இவ்வளவு நேரமா குறுக்கோடிய எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு கொஞ்ச நேரமா தான் உட்கார்ந்துருக்கேன். அதுக்குள்ள கிளவிக்கு பொறுக்காத. இவங்களுக்கெல்லாம் காலையில இருந்து நான் ராத்திரி வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நிமிஷம் கூட உட்கார்ந்துடக்கூடாது. நான் மணி அடிச்ச மாதிரி 4 மணிக்கெல்லாம் காப்பி வேணுமாம்ல. காப்பி ஒரு வேலையும் செய்யாம வெட்டி அதெல்லாம் உட்கார்ந்துருக்கவோ. ஒரு கப்பு காப்பியை போட்டு குடிச்சா என்னவா? அதையும் நான் தான் போட்டு கொடுக்கணும். அப்படியே மேல் வெளிக்காம உட்கார்ந்துக்கிடுவாவோ. இவங்க பேசுனதை நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா கூட கொஞ்சம் தலைவலிதான் வரும். பேசாம நம்ம போய் வேலையை பார்ப்போம். மரகதம், மரகதம், என் மகன் குரல் மாதிரி இருக்கு. அட ஆமா, அவன்தான். இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து சாயங்காலம் சீக்கிரம் வந்துருவேன்னு சொன்னானே. ஒரு 5-6 மணிக்கு வருவான்னு பார்த்தா இப்படி 4 மணிக்கே வந்துட்டானே. இவன் பொண்டாட்டி வேற அடுக்காலையில கிடந்து வேலை பார்த்துட்டு கிடக்கா. நாமளும் ஒரு நடிப்பை போடுவோம், அப்பதானே இவனும் நம்புவான். அம்மா, என்ன கட குறுக்கு வலிக்கம்மா. வீட தூத்து எடுத்து முடிச்சிட்டோம்னா இந்த ஒரு வேலையும் முடிஞ்சிரும். ஏமா என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு கண்ணு கூடவா சரியா தெரியல? வீட தூத்துட்டு கிடக்கேன். அது தெரியுதுமா, உன்னை யார் இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னாவோ? இந்த வீட்ல வேற யாரு சொல்லுவா? சோபால படுத்துக்கிட்டு டிவிய பாத்துக்கிட்டே இருந்தோம்னா எனக்கு சோறு வருமா? இப்படி வீட்ல கிடக்கப்பட்ட 1-2 வேலைய பார்த்தாதானே உன் பொண்டாட்டி எனக்கு சோறு தண்ணியே தாரா. என்னமா சொல்லுத? மரகதம் அப்படியெல்லாம் உன்கிட்ட சொல்ல மாட்டாள? அது நீ வீட்ல இருக்க நேரம் மட்டும்தான். நீ ஆபீஸ்க்கு வெளிய கிளம்பி போயிட்டாலே வீட்ல கிடக்கப்பட்ட பாதி வேலைய நான் தான பாக்கேன். இப்ப பாரு, இந்த வீடு பூரா தூத்து பறக்கியாச்சு. இனி கிடக்கப்பட்ட 5-6 பாத்திரத்தை கழுவி எடுக்கணும். ஏமா, இந்த வேலையெல்லாம் நீங்க ஒண்ணு பார்க்காண்டா, மரகதம் பாத்துக்கிடுவா. நீங்க சோபால போய் உட்காருங்க. நீ சும்மா இருல, உனக்கு என்ன தெரியும்? மணி இப்ப 4 மணி ஆகுது. பக்கத்து வீட்டு கோசல, எய்த்த வீட்டு மூக்காயி எல்லாரும் 3:30 மணிக்கே காப்பி எல்லாம் குடிச்சிட்டாவோ. நான் வீட்டையெல்லாம் தூத்து பறக்கி குப்பையெல்லாம் அள்ளி கொண்டு வெளியே போட்டுட்டு அப்புறம் 5-6 பாத்திரத்தை எல்லாம் கழுவி பறக்கி போட்டாதான் உன் பொண்டாட்டி ஒரு கப்பு காப்பியை கொண்டு வந்து தருவா. ஏமா, என்னமா இப்படி சொல்லுதியா? ஆமல, நீ வேலைக்கு போயிட்டேனா இங்க வீட்ல நடக்கப்பட்டதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் சொன்னாலும் நம்ப மாட்டா.
வாரியல கீழே போடுங்க, போய் சோபால போய் உட்காருங்க. வேண்டாமக்கா, அப்புறம் உன் பொண்டாட்டி யாசுவா. ஏம்மா நான் சொல்லுதம்ல, வாரியல கீழே போடுங்க, போய் சோபால உட்காருங்க. சரி மக்கா. மரகதம், ஏன் மரகதம்? என்னங்க வரும்போதே சத்தம் போட்டுக்கிட்டே வரீங்க? எங்க அம்மைய வீட்டு வேலையெல்லாம் பார்க்க சொல்லிட்டு நீ எங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னங்க சொல்றீங்க? உங்க அம்மா வீட்டு வேலையெல்லாம் பார்த்தாவளா? ஆமா, அந்த வாரியில் கிடக்கு பாரு, அத வச்சு வீட்டையெல்லாம் தூத்துக்கிட்டு இருந்தாவோ. ஏதே எல்லாம் உங்க வேலை தானோ? என் மகன் கண்ணால பார்த்ததான் சொல்லுதான், நான் என்ன பொய்யா சொல்ல போறேன் அவங்கிட்ட? மரகதம், நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. எங்க அம்மா கிட்ட நீ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காத. ஏங்க நான் உங்க அம்மா கிட்ட எந்த வேலையும் செய்ய சொல்லலங்க. நீ சொல்லி இருந்தா கூட நான் நம்பி இருக்க மாட்டேன். ஆனா நேர்லயே பாத்துட்டேன், எங்க அம்மா இவ்வளவு நேரமா கடந்து வீட்டு வேலையெல்லாம் பாத்துருக்காவோ. ஏய் அம்மா, இந்த கிழவி என்னகாடு போய் சொல்லி வச்சிருக்கு இந்த மனுஷங்கிட்ட. என்ன நின்னுட்டே இருக்க? போ, எங்க அம்மாக்கு போய் காப்பியை போட்டு கொண்டுட்டு வா. ஏங்க மணி 4 தானங்க ஆகுது. 4 மணி ஆனா என்ன, போய் காப்பியை போட்டு கொண்டுட்டு வா. வயசானவங்களுக்கு சீக்கிரமா கொடுக்கணும்ல. கிழவிக்கு காப்பி அவனும் காப்பி, சீக்கிரமா பாயாசத்தை தான் போடணும். என்னமோ வீட்டுல உள்ள எல்லா வேலையும் நான் தான் பார்த்தேன், அப்படி இப்படின்னு மவங்கிட்ட போய் சொன்னாவோ. காலையில குடிச்சு வச்ச காப்பி கப்பு இன்னும் இங்கேயே தான் இருக்கு. காப்பி குடிச்ச கப்ப கூட கழுவல. கழுவாண்டாம் சரி, அதை எடுத்து சிங்க்லயாவது கொண்டு போடலாம்ல. உங்க சோபா கிட்டே எந்த நேரமும் வச்சுட்டு போறது. என் மாப்பிள்ளை கிட்டே நீங்க என்ன மாட்டி விடுதியா? காப்பி அவனும் காப்பி இருங்க, இந்த கழுவாத கப்புலயே உங்களுக்கு காப்பியை போட்டு தாரேன். என்ன வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்லிட்டானே, கோவத்துல உன் பொண்டாட்டி அடிச்சு கிடிச்சிட போற. அப்புறம் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நான் தான் சண்டை இழுத்து விட்டேன்னு என் மேல கோவப்படுவாமக்கா. ஏத்தே இந்தாங்க காப்பி. ஏன் அவனுக்கு காப்பி குடுக்கலையா மருமோளே? பாலு அடுப்புல கடக்கு, கொதிச்ச உடனே காப்பியை போட்டு குடுக்கேன். நீங்க முதல்ல குடிங்க. சரி மருமோளே. மருமோளே, காப்பி என்னைக்கு இல்லாத மாதிரி இன்னைக்கு நல்ல புது ருசியால இருக்கு. ஆமாதே, புது ருசியா தான் இருக்கும். ஏன்னா கழுவாத கப்புல போட்ட காப்பி அப்படிதான் இருக்கும். என்னது கழுவாத கப்புல போட்ட காப்பியா? ஐயா அப்படிலாம் ஒண்ணு இல்லதே, காப்பி டிகாசனே நல்லா ஸ்ட்ராங்கா போட்டு கொண்டு வந்த மத்தியா, அதான் காப்பி புது டேஸ்டா இருக்கு. ஓஹோ அப்படியா? சரி மருமகளா, அப்ப தினமும் இதே மாதிரி காப்பி டிகாசன் போட்டு எனக்கு காப்பி தா என்ன? அப்படியே தே. சரி சரி, அப்ப காப்பியை குடிச்சிட்டு கப்ப அப்படியே சோபா கீழ வச்சிருங்க என்ன? சரி மருமகளா. என்னைய